முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். காங்கிரஸ் மூத்த தலைவர் EV.K.S. இளங்கோவன் காலமாகியிருக்கிறார். உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணுங்க சார். திரு EV.K.S. இளங்கோவன் அவர்கள் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர். காங்கிரஸில் இணைந்து தேசிய கொள்கைக்காக கடுமையாக உழைத்தவர். 2 முறை மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அன்னை இந்திரா காந்தியின் மீதும் சோனியா காந்தி மீதும் பெருந்தலைவர் காமராஜர் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கைகளை கொண்டவர். தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆணித்தரமாகவும் மிக உறுதியாகவும் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அந்த தன்மை அவருக்கு உண்டு. சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய இழப்பு என்பது தமிழக காங்கிரசின் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய தொகுதிக்கும் அந்த மாவட்டத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய மறைவால் தமிழக காங்கிரஸ் பெரிதும் வாடுகிறது. தொண்டர்கள் பெரிதும் கவலையுறுகிறார்கள். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அவருடன் அந்த அரசியல் பயணம் தொடர்பான அந்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். என்னுடைய கல்லூரி காலத்திலிருந்தே நான் அவருக்கு மிகவும் வேண்டப்பட்டவன், அவருக்கு நெருக்கமானவன். அவரோடு பல நேரங்களில் பல பொதுக்கூட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தந்தையார் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர். அந்த வகையில் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய தந்தையாருக்கும் மிகுந்த நெருக்கம் எங்களுக்கு உண்டு. அவருடைய தந்தையாரை முதலில் நான் சந்தித்த பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படித்துக் கொண்டிருப்பதாக சொன்னேன். சம்பத் அவர்களோடு அவருடைய மகனான EV.K.S. அவர்களும் இளங்கோவன் அவர்களும் அப்பொழுது அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது சம்பத் என்னை பார்த்து, நீங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீர்கள், எந்த ஊர் என்று கேட்டார். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கீரப்பாளையம் என்னுடைய ஊர் என்று சொன்னேன். உடனடியாக அவர் கீரப்பாளையத்தில் சம்பந்தம் என்று ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறார், அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், அவர்தான் என்னுடைய தந்தையார் என்று சொன்னேன். உடனே சம்பத் அவர்களுக்கு என் மீது அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டது. அரசியலில் எனக்கு அவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார். என்னை செம்மைப்படுத்தியவர்களில் அவரும் ஒருவர். அந்த வகையில் எனக்கு எப்பொழுதுமே அந்த குடும்பத்தோடு நல்ல தொடர்பு உண்டு. இளங்கோவனும் என்னிடம் அதே அளவிற்கு அன்பாக, நட்பாக, பாசமாக பழகுவார். சார், அரசியலை பொறுத்தவரைக்கும் பல்வேறு தரப்பினரை அவர் நேரடியாக எதிர்த்திருக்கிறார். அவருடைய இந்த இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? எப்பொழுதுமே நிரப்ப முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான குணம் உண்டு. அந்த குணத்தை இன்னொருவர் ஈடு செய்வது என்பது இயலாத காரியம். அவரை பொறுத்தவரை அவருடைய வகையில், அவருடைய வழியில் அவர் தனித்துவமான ஒரு தலைவர், ஒரு மனிதர். எனவே அந்த இடம் எப்பொழுதும் காலியாகவே இருக்கும். இணைப்பில் உங்களுடைய இரங்கலை பதிவு செய்ததற்கு நன்றி திரு கே.எஸ். அழகிரி.